வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்க நம்ம பார்த்தோம்னா புவனேஸ்வரிய கையுங்களவுமா கைது பண்ண வைக்கிறாங்க நம்ம மாயா. இந்த தப்பு எல்லாமே பண்ணது புவனேஸ்வரி அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அதுக்காக நம்ம புவனேஸ்வரி தங்க கட்டிகளை அனுப்பி மெக்கானிக்கல் மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி வச்ச அந்த நபரை தொலிய உரிக்கிறாங்க நம்ம மாயா. ஒரு கட்டத்துல அந்த நபர் வாயால உண்மையை கக்க வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரிய அதிகாரிக கைது பண்ணிக்கிட்டு ரகுராம் ஜானகியை வெளியே விடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம புவனேஸ்வரிக்கு எப்படியாவது பார்த்தோம்னா நம்ம ஜானகியையும் ரகுராமையும் பழி வாங்கணும். காலம் ஃபுல்லா அவங்க தண்டனையை அனுபவிக்கணும். அதுக்காக வசமா கட்டிய தங்க கட்டிகளை தூக்கி நம்ம ரகுராம் வீட்டில் வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பார்வதிக்கே நம்மகிட்ட பணம் தானே கொடுத்தாங்க, எப்படி இது தங்க கட்டியாக மாறிச்சு அப்படின்னு ஒரு டவுட்டு. அவங்களே என்ன நடந்துச்சு, இந்த புவனா ஏதோ சதி திட்டம் பண்ணியிருக்கா, நிச்சயமாக நம்ம ஜானகி பண்ணியிருக்க மாட்டா இதை அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனாலும் ஜானகி தண்டனை அனுபவிக்கிறது நம்ம நல்லது தான். அவள் வீட்டில் இல்லாத நேரம் நம்ம ராணி போல வாழலாம் அப்படின்னு பார்வதி திட்டம் போட்டுட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாயா ஜெயிலில் இருக்க நம்ம பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் காப்பாற்றணும். அதுக்கு முதல்ல சாட்சியாக இதுதான் நான் பணத்தை தங்க கட்டிகளை இங்கே தான் கொடுத்தேன், ஜானகமாக வாங்கினாங்கன்னு அந்த சொன்ன அந்த நபரை தொலியை உரிக்கணும் அப்படின்னு மாயாச்சினும் கலையிறங்கி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த நபரை பூனை கலத்தி எடுத்துகிட்டு வர நேரம் அந்த நபர் சொல்லிடுறாங்க, இந்த பாருங்க நாங்கள் தான் அந்த அங்கே வச்சோம், ஜானகி அம்மாவுக்கு தெரியாமலே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இதை வச்சது நான் தான், இது எல்லாம் புவனேஸ்வரிக்காக காசுக்காக ஆசைப்பட்டு இதை பண்ணணும், அது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்திருக்கு, அந்த அம்மா நல்லது தான் செய்கிறாங்க, ஆனால் எங்கள் கஷ்டம் நாங்கள் அதை பணத்துக்காக இதை பண்ணி அவங்க இப்போ கைது பண்ண லெவல் ஆயிட்டு, இந்த உண்மையை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நம்ம மாயா கேட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த உண்மையை போட்டு உடைக்க நம்ம புவனேஸ்வரி தான் சரி எல்லா தப்புக்கும் காரணம், லஞ்சம் எல்லாம் ஜானகி வாங்கலை, இவ தான் ஜானகி உள்ளத்தல்ல இப்படி ஒரு ஐடியா அந்த முத்து கூட சேர்ந்து போட்டது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கையுங்களவுமா கைது பண்ண வச்சுறாங்க புவனேஸ்வரியை நம்ம மாயா. இந்த சைடு நம்ம ஜானகியும் ரகுராமும் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு விடுதலையாகிறாங்கங்க.